அணு உலைக்கு எதிராக ஒரு மகத்தான மக்கள் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற எமது மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு பாதுகாவலனாக ஒரு ஆலோசகனாக நிற்கிற எனது பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் உதயகுமார் அவர்களே, தொடக்கத்திலிருந்து இந்த புரட்சி களத்திலே, போராட்ட களத்திலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிற எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை மைப்பா அவர்களே, ஐயா மில்சன் அவர்களே, என் அன்பு தோழன் முகிலன் அவர்களே, எனது பாசத்திற்கினிய சகோதரர் புஷ்பராயன் அவர்களே, என் முன்னே கூடி அமர்ந்திருக்கிற எனது உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் சொந்தங்களே, என்னோடு எனது எங்களின் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் தேசிய மக்களின் எழுச்சிக்கும் அதன் விடுதலைக்குமாக களத்தில் நின்று போராடி வருகிற என் அன்பு இளவல்கள் வழக்குரைஞர் சிவகுமார் அவர்களே, பொறியாளர் வெற்றி குமரன் அவர்களே, என் அன்பு தம்பி கார்வணன் அவர்களே, என் அன்பு தம்பி அருண் அவர்களே, என் அன்பு இளவல் செங்கண்ணன் அவர்களே, என் அன்பு தம்பி ராமநாதன் அவர்களே, இங்கே இந்த மண்ணிலே உங்களோடு ஒருவராக நின்று அணு உலைக்கு எதிராக களத்திலே நிற்கிற என் அன்பு தம்பி கணேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் பிள்ளைகள், நான் முதலான உங்கள் பிள்ளைகள், எனது தம்பிகள், எங்களின் இயக்க தோழர்கள், இடிந்த கடையில் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இல்லையை ஒழிய இந்த போராட்ட உணர்விலிருந்து ஒரு நொடி கூட நாங்கள் விலகி செல்லவில்லை என்பதுதான் சத்தியம். நான் பங்கேற்கிற எனது தம்பிமார்கள், எனது தோழர்கள், தங்கைகள் பங்கேற்கிற எந்த நிகழ்வினாலும், காதுகுத்தோ, திருமண விழாவோ, அல்லது காவிரி நதிநீர் உரிமைக்கான போராட்டமோ, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மீனவர் படுகொலைக்கான போராட்டமோ, எந்த போராட்டமாக இருந்தாலும் அங்கே அணு உலையை பற்றி, அதன் எதிர்ப்பு எனது மக்கள் போராடுகிற போராட்டத்தை பற்றி பேசாது இருந்தது இல்லை. ஆனால் நான் பல இடங்களில் வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறேன். என் அன்பு மக்களே, நமக்கு ஒரு வசதி படைத்த எஜமான் தனது செல்ல நாய்க்கு, தான் அன்பாக வளர்க்கிற நாய்க்கு ரொட்டி துண்டுகளை, பிஸ்கட்டு துண்டுகளை போடுவது போல அதை போடுவான். அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு ஓடி வரும். பிறகு இந்த திசையில் வீசுவான், அதை எடுத்துக்கொண்டு ஓடி வரும். பிறகு தலைக்கு பின்பு இப்படி ஒரு ரொட்டியை வீசுவான், அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு வரும். அது கரைக்கும் வரை ரொட்டியை போட்டுக்கொண்டே இருப்பான், அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொண்டே. அப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு, நம் இன மக்களுக்கு ஆளுகிற அதிகார வர்க்கம், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற இந்த தலைமைகள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக போட்டுக்கொண்டே இருக்கிறார். தொடக்கத்திலே ஈழப்படுகொலை, அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளன், ஈழத்திலே நடந்த ஒரு இனப்படுகொலை, என் இன மக்களில் 876,000 பேரை 1.5 ஆண்டுகளில் கொண்டு ஒழித்து விட்டான், அவன் போர் குற்றவாளி என்று கத்தினோம், கதறினோம். அதிலிருந்து திசை திருப்புவதற்கு 3 பேர் மரண தண்டனையை, அந்த கருணை மனுவை நிராகரித்து 3 பேர் நமது அன்பு தம்பிகள் பேரறிவாளன், முருகன், சாந்தன் இவர்களுடைய உயிரை
தமிழ் தேசிய மக்களுக்கு முன்பு நிறுத்தியது. அந்த தூக்கு கயிறு அந்த 3 பிள்ளைகளுக்கான கயிறு அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் மானத்திற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை, அதற்கான தூக்கு கயிறு என்றுதான் நாம் நினைத்து கிளர்ந்து எழுந்து போராடினோம். அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்குள்ளே கூடங்குளம் அணு உலை. அந்த போராட்டத்தில் நாம் உறுதியாக இருக்கிற போது தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை. அந்த பக்கம் சிதறி போய் சில தமிழர்கள் குழுக்களாக போய் அங்கே மீனவர் படுகொலை தடுக்க போராடும் போது முல்லை பெரியாற்று நதிநீர் பிரச்சனை. இப்படி மாறி மாறி இப்போது தலைக்கு மேலே பெரும் பிரச்சனையாக இருப்பது காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்படி பல சிக்கல்கள் தொடர்ச்சியாக இந்த இனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சுத்தி சுத்தி துயரங்கள் துரத்தி துரத்தி நம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் எல்லா இடத்திற்கும் போய் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. ஒரு வேடிக்கைக்காக கேலிக்காக உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், என் அன்பு சொந்தங்களே, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இதில் நாம் பேசாது இருந்தால், மௌனமாக இருந்தால், உங்களுக்கு உதாரணமாக தஞ்சை பெரிய கோயிலுக்குள் அந்த ஓதுவார்களை உள்ளே விடாது, சிதம்பரத்தில் என்று நினைக்கிறேன், சிதம்பரம் கோயிலில் ஓதுவார்களை உள்ளே விடாது தீட்சிதர்கள் அடித்ததற்கு மாக்காயக்கா தோழர்கள் போய் போராடினார்கள். அந்த போராட்டத்தை நான் வாழ்த்தினேன், வரவேற்றேன், அவர்களுக்கு ஆதரவாக நான் எப்போதும் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு ஒருவர் வந்து எனக்கு, அவர் மது அறிந்திருப்பார் என்று நினைக்கிறேன், ஆனால் அடித்து விட்டு எனக்கு அழைக்கிறார். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற நீ இதுக்கு ஏன் கொடுக்கல என்று கேட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் குரல் கட்டிக்கிச்சு, உங்களுக்கு நல்லா தானே இருக்கு, நீங்க ஏன் குரல் கொடுக்கல என்று கேட்டேன். உங்க குரவழைக்கிற என்ன இருக்கு, நீங்க ஏன் என்னையும் எழுச்சி கேட்கல, என்னை கேட்கிற நேரத்துக்கு நீங்க ஒரு குரல் கொடுக்கலாமே என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன, நான் கொடுத்தா இடம் கேட்கிறேன். அப்படி என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்னை கேட்கிறேன், நாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வச்சு தமிழ்ல படிக்கணும், தமிழ்ல பெயர் பலகை இருக்கணும், விளம்பர நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் அந்த பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று போராடிய போதெல்லாம் எனக்கு வேண்டிய மிக நெருக்கமான நடிகர்கள் எல்லாம் என் இடத்துல அழைத்து சொல்வார்கள், ஏன் தம்பி சீமா, நீனும் உங்க ஐயா ராமதாசும் உங்க அண்ணன் திருமாவளவனும் உங்க ஐயா நெடுமாறனும் இந்த கூவத்தை சுத்தம் செய்யலாமே, நீங்க ஏன் இந்த போராட்டத்தை செய்கிறீர்கள் என்று உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே போகும்பொழுது நீங்க இறங்கி சுத்தம் செய்யலாமே, அதே நீங்க எங்களை இப்படி செய்ய சொல்றீங்க என்று இப்படி எதிர்வாதம் செய்கிற நிலையிலே நாங்கள் இருக்கோம். தமிழிலே பெயர் பலகையை, தமிழிலே திரைப்படத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று போராடி அந்த குழுவில் இருந்த ஒரே திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவன் நான் மட்டும்தான். அப்போது அவர்கள் சொன்னது, சீமான் கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்தே கல்லறிகிறான், திரைப்படத்துறைக்கு இருந்தே திரைப்படத்துறையை சீமாவை விமர்சிக்கிறான் என்று பேசினார்கள். நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளிருந்துதான் ஒட்டடை அடிக்க முடியும், தெருவில் என்றால் ஒரு வீடை கூட்டுவதாக முறைவாசல் செய்வதாகிவிடும், அதனால் அப்படி செய்ய முடியாது, அதனால் நான் இந்த இடத்திலே உறுதியாக நிற்கிறேன் என்று என் அன்பு சொந்தங்களை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று நான் போராடிய காலத்திலெல்லாம் என்னை ஒரு வேற்றுக்கிரகவாசி போல, ஒரு நச்சு பூச்சி போல பார்த்த திரை உலகம், ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தமிழில் பெயர் வைத்தால் அதற்கு வரி விலக்கு என்று அறிவித்த உடனேயே அதிகப்படியான திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எடுத்து என்னிடத்திலே கேட்பார்கள், இந்த பெயர் தமிழ்தானா சீமான், இதுக்கு வைத்தா வரி விலக்கு கிடைக்குமா என்று கேட்டார். தேவையில்லாது இந்த சீமான் திரைப்படத்துறையில் இருந்து இந்த பிரச்சனையை பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று பேசியவர்கள் என்னிடத்திலே பேசி சரிபார்த்தார்கள். இது ஒரு கால மாற்றம். என்னிடத்திலே எண்ணற்ற பெரியவர்கள், மிகப்பெரிய அறிவாளர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கூட, ஏன் சீமான் நீங்கள் எல்லாம் சரியாத்தான் செய்கிறீர்களாலும் இந்த கூடங்குள அணு உலைக்கு எதிராக ஏன் இவ்வளவு உறுதியாக நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள், இன்னும் கேட்பார்கள். நான் விளக்கம் சொல்லுவேன். மணிக்கணக்காக ஒரு இடத்துல பேசிய பிறகு, நீங்கள் சொல்லும் போது சரியாத்தான் படுது, அப்ப அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கத்தான் செய்யுது என்று சொல்கிறார்கள். இதே போல ஒரு நாள் ஐயா அப்துல் கலாமும் என் இடத்தில் கேட்கிற நிலை வரும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேட்கிற நிலை வரும், ஐயா கலைஞர் அவர்களும் கேட்கிற நிலை கட்டாயம் ஒன்றுதானே. அன்பு மக்களே, வலிமையற்ற எளிய மக்கள் நாம் எப்போதும் உரிமைக்காக உயிருக்காக போராடுகிற நிலையிலேயே நிற்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை கவனிப்பதில்லை. அதைத்தான் சொல்கிறார், அறவழியில் போராடுகிற மக்களின் போராட்டத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் மதிப்பதில்லை.
அது விதிக்கப்பட்ட விதி, வேற வழி இல்லை. ஆனால் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவரிடத்தில் இன்று நாம் அணு உலையை மூடச் சொல்லி போராடுகிறோம். இல்லை என்றால் மூடுகிற வலிமையை பெறுகிற அந்த அதிகாரத்தை நாம் பெற்று மூடுவோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. என்ன போராடி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வந்து போராடும். ஆனால் உறுதியாக மூடும். அதுல நம்ம தெளிவா இருக்கும். இங்கே எப்போது நான் இந்த இடத்திற்கு வந்தாலும் நிறைந்து இந்த போராட்ட களத்திலே இருக்கிறவர்கள் எனது பெற்றோர்கள், என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள், எனது அருமை தாய்மார்களாகத்தான் இருக்கிறீர்கள். பெண்கள் பங்கேற்காத எந்த போராட்டமும் புரட்சியும் உலகத்தில் வென்றதாக சரித்திரம் இல்லை. என் அன்பு மக்களே, நான் உங்களிடத்திலே இதை பதிவு செய்வதற்கு நான் வருந்தவில்லை. ஆனாலும் இதை செய்ய விரும்புகிறேன். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்து போராடிய ஹோசிமின் அந்த தேசம் விடுதலை அடைந்துவிட்டது. ஆனால் 1000 பெண்களை நிறுத்தி அவர்களுக்கு வீரமாதாக்கள் விருதை கொடுக்கிறார். எண்ணற்ற ராணுவ வீரர்கள் நினைக்கிறார்கள், இந்த போராட்டத்திற்கும் இந்த பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இவர் இந்த பெண்கள் 1000 பேருக்கு வீரமாதாக்கள் விருது கொடுக்கிறார்? இவர்களை ஏன் இவ்வளவு உயர்ந்த நிலையில் நிறுத்தி கௌரவிக்கிறார் என்று எல்லோரும் அவரை விமர்சித்தார்கள், கேள்வி பேசினார்கள். அப்போது இந்த பெண்கள் செய்த தியாகத்தை, அர்ப்பணிப்பை சொன்னார். இவர்கள் எல்லோரும் அமெரிக்க ராணுவத்திற்குள் ஊடுருவி தன் உடலை அவர்கள் பசிக்கு கொடுத்து, அந்த ராணுவத்தில் இருந்து உணவு எடுத்து கொடுத்து இந்த வியட்நாம் ராணுவத்திற்கு கொடுத்ததாலேயே அவ்வளவு வலிமை மிக்க ராணுவத்தை வியட்நாம் விடுதலை போராட்ட ராணுவம் வீழ்த்தியது. எனவே அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு காரணம் இந்த வீர மாதாக்கள் தான் என்று அந்த புரட்சி பெண்களை அவர் கௌரவப்படுத்தினார். ஈழ விடுதலை போராட்டத்திலே எனது அருமை மக்களே, போர் நடப்பதற்கு 2 மாதத்திற்கு முன்பு தமிழகத்தில் இருந்து சென்று என் தலைவனை சந்தித்த கடைசி தமிழ் பிள்ளை நான். அந்த நேரத்தில் அந்த இறுதி கட்டத்தில் நின்றவன் என்பதனால இதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சுற்றி 4 பக்கம் ராணுவம் நெருக்கி இறுக்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று கிளம்பி வா என்று என்னிடத்திலே தலைவர் சொன்ன உடனே நான் எப்படி செல்வது என்றால், எந்த இடத்திலிருந்து நான் பயணிப்பது, எப்படி செல்வது என்றெல்லாம் வகுத்து திட்டம் வகுத்து நான் சென்று என் தலைவரை சந்தித்த போது ஒவ்வொரு இடமாக நீ சென்று வா என்று சொன்னார். முதலிலே அன்பு சோலை என்று ஒன்று, அதிலே போர்க்களத்திலே தன் பிள்ளைகளை எல்லாம் சாக கொடுத்து விட்டு வீரச்சாவை தழுவ விட்டுவிட்டு இருந்த பெற்றோர்கள், எல்லா பிள்ளைகளையும் களத்திலே சாக கொடுத்த பெற்றோர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதற்கு 100 ஏக்கரில் அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவி வைத்திருந்தார். அதை போய்த்தான் என்னை முதலாக நீ போய் பார் என்று சொன்னார். அங்கே சென்றேன். எண்ணற்ற அங்க பார்த்த அத்தனை தாய்மார்களின் முகமும் இங்கே இருக்கிறது. அந்த தாய்மார்களை சந்தித்தேன். அதில் ஒவ்வொருவரும் என்னை தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் நம் பிள்ளை சீமான் என்றவுடன் ஒவ்வொருவரும் என்னை ஆற தழுவி அருகிலே அமர வைத்து கதையாக சொன்னார்கள். எல்லா பிள்ளைகளையும் எப்படி களத்திற்கு போர்க்களத்திற்கு அனுப்பி அந்த பிள்ளைகளை சாக கொடுத்தோம் என்பதை பெருமையோடு அந்த வீர மாதாக்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு தாய், நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு 65-70 வயசாக போது, அப்பாவும் இங்கே தான் இருக்கிறாரு, எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் நான் நாட்டுக்காக கொடுத்துட்டேன், ஒரே ஒரு வருத்தம் தான், இன்னும் 2 பிள்ளை இல்லையே, இருந்தா அந்த பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக என் நாட்டுக்காக கொடுத்திருக்கலாமே என்றுதான் எனக்கு வருத்தம், வேற ஒன்றும் வருத்தம் இல்லை என்று சொன்னார். அதே தாய், என் அன்பு மக்களே, அவள் சொன்னது, நாங்கள் எல்லோரும் செத்து போனாலும் சரி, இந்த நாட்டில் ஒருவர் கூட உயிரோடு இல்லாத செத்து போனாலும் சரி, என் மகன், என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரன் மட்டும் உயிரோடு இருந்தால் போதும், நாங்கள் எல்லோரும் இல்லாத போனாலும் அந்த தலைவன் என் மகன் பிரபாகரன் நட்டு வளர்த்த பனைமரமும், அவன் நட்டு வளர்த்த தேக்கு மரமும், அவன் காலடி வட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புலியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்காக அவனோடு நின்று களமாடும் என்று அந்த தாய் என் தலையில் கைவிட்டபடி என்னை ஆசீர்வதித்து வாழ்த்தி பேசினான். 70 வயதில் 2 பிள்ளைகளையும் கொடுத்துவிட்டு தன் கணவனோடு அந்த அன்பு சோலையில் இருந்த அந்த தாய் எவ்வளவு உறுதியோடு இருந்தாரோ அப்படி உறுதியான தாய்மார்களையும் என் உடன் பிறந்த அக்கா தந்தைகளையும் தான்
இந்த இடிந்த கரையில் என் முன்னே நான் பார்க்கிறேன் அன்பு மக்களே, பெருமிதத்தோடும் மகிழ்வோடும் திமிரோடும் இதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வேன். அண்ணன் நடேசன் அவர்களிடத்தில் அவர்களுடைய அலுவலகத்துக்கு செல்வேன். அங்கிருந்து எனக்கு பாதுகாப்பு வாகனம் முன்னும் பின்னும் ஓடும். ஒவ்வொரு இடத்திற்காக ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அலுவலகத்திற்கும் என்னை அழைத்துச் செல்வார்கள். அங்கே ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த புலிகளுக்கும் நான் தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல், ஈழ போராட்டம், எதற்காக இந்த விடுதலை, இது குறித்தெல்லாம் நான் பகுத்தறிவு குறித்தெல்லாம் பேசுவேன். அப்ப பயிற்சி வகுப்பு. அப்படி சந்திக்கிற போது ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அலுவலகத்தில் வாசலிலும் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, வரிசை வரிசையாக தாய்மார்கள் எப்படி இங்கே திரையரங்கு வாசலில் அனுமதி சீட்டுக்காக காத்து நிற்கிறார்களோ, எப்படி இந்த நாட்டின் இளைஞர்கள் மதுக்கடை வாசலில் கூடி நிற்கிறார்களோ, கேளிக்கை விடுதிகளில் நிற்கிறார்களோ, அப்படி எப்படி நமது தாய்மார்கள் இந்த ரேஷன் கடையிலே, இந்த நியாய விலை கடையிலே வரிசை வரிசையாக நிற்பார்களோ, அப்படி எண்ணற்ற தாய்மார்கள் 18, 19, 20, 22 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளை, பெண்கள், ஆண் பிள்ளைகள் உட்பட அத்தனை பேரையும் பக்கத்தில் நிறுத்திவிட்டு வரிசை வரிசையாக நிற்பார்கள். முதலாக நான் பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன் இந்த தாய்மார்கள் எல்லாம், நம்ம இந்த அம்மார்கள் எல்லாம் என்னை பார்த்தோன்னு வணக்கம் வைப்பார்கள். நான் வணக்கம் சொல்லுவேன். என்னை சிரித்து உள்ளே அனுப்புவார்கள். நான் போய் உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன் அந்த பொறுப்பாளரிடத்திலே, ஏன் இவர்கள் எல்லாம் இந்த பெற்றோர்கள் ஒரு தாய்மார்கள் ரொம்ப நேரமா நிற்கிறார்கள், அவர்களோடு பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறார்கள் என்றால், இயக்கத்தில் சேர்ப்பதற்காக வரிசையில் நிற்கிறார்கள், பெயர் பதிவு செய்ய நிற்கிறார்கள். இயக்கத்தில் சேர்ப்பதற்கென்றால் என் அன்பு மக்களே, என் அருமை பெற்றோர்களே, தங்கள் பிள்ளைகளை தான் நேசிக்கிற தலைவருக்காக, தன் மண்ணின் விடுதலைக்காக, தன் தாயகத்தின் விடுதலைக்காக சாக கொடுப்பதற்கு பிள்ளையை பெற்றவர்கள், பேணி வளர்த்தவர்கள், பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தவர்கள், தாய் நிலத்தின் விடுதலைக்காக போய்த்தா என்று கொடுப்பதற்காக வரிசையில் நின்ற பெற்றோர்களை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட தாய்மார்கள் எனது இனத்தில் பிறந்திருக்கார்கள், என்னை பெற்ற தாய்மார்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் அதே பெருமிதத்தோடும் திமிரோடும் நான் நிற்கிறேன். அப்படிப்பட்ட வீர மாதாக்களாகத்தான் இடிந்த கரையில் இருக்கிற எனது ஒவ்வொரு தாய்மாரையும், என் உடன் பிறந்த அக்கா தங்கைகளையும் நான் பார்க்கிறேன். அன்பு மக்களே, இதை உங்களை மகிழ்விப்பதற்காகவோ பெருமைப்படுத்துவதற்காகவோ சொல்லவில்லை. உலக வரலாற்றில் அணுசக்திக்கு எதிராக இவ்வளவு நீண்ட காலமாக ஒரு அறவழி போராட்டம் நடந்ததில்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் உதயகுமார் அவர்களினுடைய அந்த தடுமாற்றம் இல்லாத நேர்மையில், அப்படிப்பட்ட தூய்மையான அந்த நேர்மையின் உறுதியில்தான் இந்த மக்களின் போராட்டம் சிதைக்க முடியாத உறுதியோடு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புரட்சியாளருக்கு துணையாக நிற்கிற எனது அருமை மைப்பா, என் அன்பு சகோதரன் புஷ்பராயன், எனது அருமை தோழன் முகிலன் போன்ற புரட்சியாளர்கள் அவர்களுக்கு தோளுக்கு தோளாக நிற்பதால் தான் இது கட்டுடைக்க முடியாமல் இன்னும் உறுதியாக நிற்கிறது. இதில் எந்த மாற்றம் இல்லை. நான் கடந்த முறை வந்தபோதும் பதிவு செய்தேன் அன்பு மக்களே, இப்போதும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். எங்கு சகித்துக் கொள்ள முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருக்கிறதோ, எந்த இடத்தில் ஒரு இன மக்கள் தனது உரிமைக்காக, உடைமைக்காக, உயிருக்காக ஒவ்வொரு நாளும் போராட வேண்டிய சூழல் உருவாகிறதோ, அங்கே தானாக புரட்சி வெடிக்கும். என் அன்பு மக்களே, அப்படித்தான் ஈழத்திலே என் இன மக்களிடத்திலே புரட்சி வெடித்தது. இன்றும் இடிந்த கரையிலே அப்படித்தான் புரட்சி வெடிக்கிறது. என் அன்பு சொந்தங்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் தேசிய மக்களின் ஒப்பற்ற பெருந்தலைவனாக எங்கள் அண்ணன் பிரபாகரன் இருக்கிறார். ஆனால் எனது தலைவன் 34 ஆண்டுகளாக அந்த மண்ணிலே அனைத்து உலக ராணுவத்தையும் எதிர்த்து களத்திலே இருக்கிற வழியை பெற்றிருந்தால் அதற்கு காரணம் என்ன? காரணம் இறுதிக்கட்ட போர் முடிவுக்கு வந்தது. விடுதலை புலிகளை வீழ்த்தியாகிவிட்டது. சிங்கள இனவரி அரசும் ராணுவமும் கொக்கரிக்கிறது, ஏளனமாக சிரிக்கிறது, பேசுகிறது. அந்த நாட்டின் அதிபரும் அந்த நாட்டின் அதிபரின் தம்பி கோத்தபாய ராஜபக்சே ராணுவ அமைச்சரும் ராணுவ தளபதிகளும் பேசுகிறார்கள். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை இந்த போரில் வீழ்த்தினோம் என்று பேசுகிறார். அப்படி என்றால் 20 நாடுகளின் துணை கொண்டுதான், 20 நாடுகளின் படை கொண்டுதான், பணம் கொண்டுதான், பயிற்சி கொண்டுதான்
ஆயுதங்களை கொண்டுதான் விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்ற நிலை இருந்தால் எப்படி வலிமையான ஒரு ராணுவத்தை எமது தலைவன் பிரபாகரன் கட்டி எழுப்பியிருந்தார் என்பதை தமிழ் தேசிய மக்கள் நினைச்சு பார்க்கணும். அதை நம்ம மறந்துட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ராணுவத்தை எப்படி என் தலைவனால் கட்ட முடிந்தது? முள்ளிவாய்க்காலிலே வட்டுவாங்களை சுற்றி 3 கிலோமீட்டருக்குள் சுற்றி வளர்த்தாச்சு. அனைத்து எல்லா தொடர்புகளையும் அழைத்தாச்சு. மின்விளக்கில் ஒன்றும் இல்லை. அது 25 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லை, துண்டிச்சுட்டான், ஒன்றும் இல்லை. ஆனால் 3 கிலோமீட்டர் சுற்றவர்கள் சுற்றி வளைத்து விட்ட பிறகு சர்வதேச நாட்டோடு தொடர்பெடுத்து எனது கடற்படை தளபதி என் ஆர்வீர் அண்ணன் சூசை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்றால், அந்த பேச்சிலும் என்னை குறித்து பேசியிருக்கிறார் என்றால், அப்ப 3 கிலோமீட்டர் சுற்றவர்கள் சுற்றி வளைத்த போதும் அனைத்துலக நாடுகளோடு சர்வதேசத்தோடு தொடர்பெடுத்து பேசுகிற அளவிற்கு ஒரு வலிமையான ராணுவத்தை எமது தலைவன் கட்டி எழுப்பியிருக்கிறான் என்றால் கற்பனை செய்து வாருங்கள் என் அன்பு மக்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பிரபாகரன் என்ற தலைவன் வலிமை மிக்க தலைவனாக மாறியதற்கு காரணம் எமது மக்கள். எமது தலைவன் உண்மையானவன், எமது தலைவன் ஒழுக்கமானவன், எமது தலைவன் நேர்மையானவன், எமது தலைவன் சத்தியமானவன் என்று நம்பி தங்கள் பிள்ளைகளை அந்த தலைவனை நம்பி சாக கொடுத்த எனது அருமை பெற்றோர்கள் தாய்மார்கள் அந்த போராட்டத்தை 34 ஆண்டுகளாக உறுதியாக அந்த நிலத்திலே நிகழ்த்தியவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. எப்போதுமே அன்பு மக்களே, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனதிலே புரட்சி வர வேண்டும். இல்லைன்னா அந்த புரட்சி வெல்லாது. அப்படி ஈழத்தில் என் தலைவன் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கு ஒரே வழி, அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற எனது இனம் உலக நாடுகளெல்லாம் ஓடி ஓடி அண்டி ஒண்டி அகிலையாக அனாதையாக அகதிகளாக வாழ வேண்டிய நிலை ஏன் வந்தது? எல்லா வளமும் அறிவும் ஆற்றலும் இருந்து எனது இனம் அடிமையாக இருக்கிற நிலைமை ஏன் வந்தது? எமது இனத்திற்கென்று ஒரு தேசம் இல்லாததால் வந்தது. அப்ப எங்களை விட எண்ணிக்கையில் குறைவானவர்கள், எங்களை விட நிலப்பரப்பில் மிக குறைந்த அளவு சுற்றளவை கொண்ட 300-400 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தனிநாடு அடைந்து விடுதலை அடைந்து சுதந்திரமாக கௌரவமாக வாழ்கிற போது 12 கோடி தேசிய மக்கள், 2 பெரிய தாயகங்கள் தமிழீழம் தமிழ்நாடு என்று 2 பெரிய நிலப்பரப்பை கொண்டு வாழ்கிற தமிழ் இன மக்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இன மக்கள் ஏன் நாடடைந்து வாழக்கூடாது?